கருவேப்பிலை மாதிரி நம்மளை எடுத்து தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாம்பாரில் போடுறோம், பொரியலில் போடுறோம், எதில் போட்டாலும் அதை எடுத்து வச்சிடுறோம். அதனால பெட்டராக என்ன பண்ணலான்னா, கருவேப்பிலையை ஒரு பொடி மாதிரி பண்ணி நம்ம பொடியாக சாம்பாரில் போட்டுடலாம், பொடியாக பொரியலில் போட்டுடலாம். ஏன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கருவேப்பிலையில் நிறையா இருக்குது. இதில் அயர்ன் சத்து நல்லா இருக்குது. அயர்ன் சத்தை கூட விட்டமின் சி சத்து இருக்குது. ஸோ அயர்ன் அப்சார்ப்ஷனுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டு. இது நம்மளுக்கு ஆக்சுவலாக ஒழுங்காக நம்ம கருவேப்பிலையை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் இறங்கக்கூடிய வாய்ப்பு குறைவாகும். கருவேப்பிலை எண்ணெய் இது மருதாணிலையும் பண்ணுவாங்க, கருவேப்பிலையிலையும் பண்ணுவாங்க. இது ஹேர் ஃபால் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தொக்குன்னு எங்கே பாரு விற்கிறாங்க. பட் நம்ம இதை வீட்டிலேயே பண்ணால் நம்மளுக்கு தெரியும். நல்ல கருவேப்பிலை போட்டு குவான்டிட்டி ஆஃப் கருவேப்பிலையை ஜாஸ்தியாக போட்டு நம்ம ஹெல்த்தியாக பண்ணி அதை வச்சுக்கலாம். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம கருவேப்பிலையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ கருவேப்பிலைங்கிறது ரொம்ப ஈஸியாக நம்ம ஊரில் கிடைக்கிற ஒரு விஷயம். நிறைய வீட்டில் செடியே இருக்குது. அதை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து யூஸ் பண்ணால் அதோட ஃப்ரேக்ரன்ஸ், அதோட ஸ்மெல்லே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். பட் நம்ம ஒரு ப்ராபர்பே இருக்குது, அந்த கருவேப்பிலை மாதிரி நம்மளை எடுத்து தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாம்பாரில் போடுறோம், பொரியலில் போடுறோம், எதில் போட்டாலும் அதை எடுத்து வச்சிடுறோம். அதனால பெட்டராக என்ன பண்ணலான்னா, கருவேப்பிலையை ஒரு பொடி மாதிரி பண்ணி இதை சட்னியில் அரைக்கிறத தவிர நம்ம பொடியாக சாம்பாரில் போட்டுடலாம், பொடியாக பொரியலில் போட்டுடலாம். ஏன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கருவேப்பிலையில் நிறையா இருக்குது. இதை எடுத்து தூக்கி போடுற விஷயமே இல்லை. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார் சத்து இருக்குது. நார் சத்து இருக்கிறதுனால இது ஆக்சுவலி பிளட் சுகர் கண்ட்ரோலுக்கும் நல்லது. இந்த மாதிரி ட்ரைக்ளிசரைட்ஸ் இதுக்கு கண்ட்ரோல், லிப்பிட் கண்ட்ரோலுக்கும் நல்லது, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயம். ப்ளஸ் இது ரொம்ப சிறிய அளவு சாப்பிட்றதால நம்ம மலச்சிக்கல்னு சொல்ல முடியாது. பட் யாராவது தொகையல் மாதிரி இல்லை கருவேப்பிலை குழம்பு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாங்கன்னா இதில் குவான்டிட்டி நிறையா சாப்பிட்டா இது மலச்சிக்கலை தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் டெய்லி டயட்டில் ரொம்ப சிறிய அளவு தான் சாப்பிட்றோம், ஒரு 2 இலை இல்லை 3 இலை. ஸோ அது மலச்சிக்கலை தவிர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. இப்போ கருவேப்பிலையோட கலரே பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் கலர். ஸோ இதில் உங்களுக்கு அயர்ன் சத்து இருக்குது, விட்டமின் ஏ சத்து இருக்குது. இப்போ அயர்ன் சத்து என்னன்னா நம்மளோட ஹீமோக்ளோபினை மெயின்டைன் பண்ண. எல்லாருமே சொல்லுவோம் நம்ம ஹீமோக்ளோபின் நான் வெஜிடேரியன்ஸில் பெட்டராக இருக்கும், வெஜிடேரியன்ஸில் அந்த அளவு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இது அயர்ன் சத்துக்கும் சொல்லுவாங்க, புரோட்டீன் சத்துக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா ஹீமோக்ளோபினில் ஹீம்ங்கிறது அயர்ன் சத்து அண்ட் குளோபின்ங்கிறது புரோட்டீன் சத்து. பட் நம்ம ஆக்சுவலாக கருவேப்பிலை சரியாக சாப்பிட்டா நம்மளுக்கு அந்த அயர்ன் மெயின்டெனன்ஸ்க்கு ஹெல்ப் ஆகும். ஏன்னா இதில் அயர்ன் சத்து நல்லா இருக்குது. அயர்ன் சத்தை கூட விட்டமின் சி சத்து இருக்குது. ஸோ அயர்ன் அப்சார்ப்ஷனுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டு. அயர்ன் ப்ளஸ் விட்டமின் சி இது ரொம்ப நல்லது. இது நம்மளுக்கு ஆக்சுவலாக ஒழுங்காக நம்ம கருவேப்பிலையை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் இறங்கக்கூடிய வாய்ப்பு குறைவாகும். ஏன்னா இப்போ வெஜிடேரியன் ஃபுட்ஸில் நான் ஹீம் அயர்ன் இருக்குது, நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸில் ஹீம் அயர்ன் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஈஸியாக அப்சார்ப் ஆகிடும். பட் நான் ஹீம் அயர்ன் இந்த மாதிரி ஆக்சலேட், ஃபைட்டேட்ஸ் இதெல்லாம் இருந்தால் இது உடம்புல சேராத போயிடும். அதனால கருவேப்பிலை பொடி யாருக்கெல்லாம் ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கோ, யாருக்கு 10க்கு கீழே இருக்கோ டெஃபினட்டாக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும். ஒரு டாக்டரை பார்த்து அதை சரி பண்ணிக்கங்க. 10க்கு மேலே இருக்குது பட் இன்னும் 12.5 வரலும் நம்ம பெட்டர் பண்ணணும் அப்படின்னா இது கருவேப்பிலை நீங்கள் ட்ரை பண்ணி நிழல்லையே காய வச்சு பொடிச்சு இதை 1 டீஸ்பூன் அந்த பவுடர் தண்ணியில் போட்டு வெறும் வயிற்றில் குடிச்சிட்டிங்கன்னா அதில் அயர்னும் இருக்குது, விட்டமின் சியும் இருக்குது. இது நல்லா அப்சார்ப் ஆகிடும். பட் இதே அந்த பொடியை நம்ம சாம்பார்லேயோ இல்லை பொரியல்லையோ போடுறச்சே
சாம்பார்ல இருக்கிற அந்த தால்ல இருக்கிற ஆக்சலேட் ஃபைட்டேட் வந்து அந்த அயர்னை அந்த அளவு நம்ம உடம்புல அப்சார்ப் பண்ண விடாது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை நல்லா அரைச்சு நிறைய கருவேப்பிலையை எடுத்து ஒரு பெரிய ஒரு பந்து மாதிரி சைஸில் அதை அரைச்சு இதை வந்து தேங்காய் எண்ணெயில் ஊற போட்டுடுவாங்க. ஒரு 24 hours இல்லை 48 hours ஊற போட்டுட்டு அப்புறம் அந்த எண்ணெயை காய்ச்சுவாங்க. காய்ச்சினா அந்த கருவேப்பிலை வந்து கரிஞ்சு போகிற வரலும் காய்ச்சுவாங்க. இந்த கருவேப்பிலையை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி கரன்னு ஆகணும். அந்த மாதிரி காய்ச்சிட்டு வடிகட்டி யூஸ் பண்ணுவாங்க. இது பேர் கருவேப்பிலை எண்ணெய். இது மருதாணிலையும் பண்ணுவாங்க, கருவேப்பிலையிலையும் பண்ணுவாங்க. இது ஹேர் ஃபால் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து அந்த ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் ஆகும். அயர்ன் சத்தும் இருக்குது, இதில் நிறைய விஷயம் இருக்கிறதுனால இது ரொம்ப யூஸ்ஃபுல். இது ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஹேர் ஃபால் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. பட் இதுவே இப்போ வந்து வெளியில் வந்து பண்ணி விற்கிறாங்க. பட் வீட்டில் பண்ண அந்த வாசனை அந்த இதே டிஃப்ரெண்ட். ஸோ இது பண்ண இன்னும் ஜாஸ்தி டைம் ஆகாது, மேக்ஸிமம் 1/2 hour. இதை வந்து நீங்கள் டெஃபினட்டாக பண்ணி யாருக்கெல்லாம் ரொம்ப ஹேர் ஃபால் ஜாஸ்தியாக இருக்கோ இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஹேர் க்ரோத்துக்கு இது ஹெல்ப் ஆகும். ஸோ அயர்ன் சத்து இருக்குது, விட்டமின் சி சத்து இருக்குது. இப்போ விட்டமின் சி ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் விட்டமின் ஏ இருக்கிறதுனால அந்த பீட்டா கேரட்டின் சிறிய அளவு இருக்கிறதுனால இதுவுமே ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இது வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகுது. அண்ட் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் குறைஞ்சிடுச்சுன்னா நம்ம இருதயத்துக்கு நல்லது, இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ஹெல்ப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பல விஷயம் கருவேப்பிலை நல்லா இருக்கு. ஸோ என்னெல்லாம் நம்ம கருவேப்பிலையில் பண்ணலாம், எப்போ எந்த வயசுலேருந்து கருவேப்பிலை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம்? இப்போ நம்ம 6 மாத குழந்தையில ராகி கஞ்சி அந்த மாதிரி ஆரம்பிக்கிறோம். ஒரு 7 மாதத்துலேருந்து தாளித்து கருவேப்பிலை அந்த உணவில் சேர்க்கலாம் அந்த குழந்தைக்கு. ஸோ 7 மாதத்துலேருந்து நீங்கள் வயசாக 95-100 வயசு ஆற வரலும் டெஃபினட்டாக கருவேப்பிலை சாப்பிடலாம். இப்போ இந்த பருவத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு சிலருக்கு முதல்ல மாதவிடாய் ஆரம்பிக்கிறச்சு எக்கச்சக்கமாக அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகும். ஸோ இந்த டைமில் அந்த 5 daysக்கு கருவேப்பிலை பொடி பண்ணி கொடுப்பாங்க. கருவேப்பிலையை வந்து நம்ம தனியா, ரெட் மிளகா அண்ட் கடலைப்பருப்பு இதெல்லாம் வறுத்துட்டு கொஞ்சம் புளி உப்பு போட்டு அந்த பவுடர் மாதிரி அரைச்சி, அதாவது நிழல்லையே காய வச்சுட்டு அதை வந்து அரைச்சிங்கன்னா பவுடர் மாதிரி ஆகிடும். இதை வந்து ரைஸ்லேயே தொட்டுண்டு சாப்பிடுவாங்க. இது ரொம்ப நல்லது அந்த ப்ளீடிங் டைமில். ஏன்னா இதில் அயர்ன் இருக்கிறதுனால இது வந்து ஹெல்ப் ஆகும். ஏன்னா இவங்க வந்து பார்டர் லைனில் இருந்தால் இந்த எக்ஸஸ் ப்ளீடிங் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் இன்னும் குறைவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டெலிவரிக்கு அப்புறம் இந்த கருவேப்பிலை பொடி கொடுப்பாங்க. இது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த டைமில் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளஸ் இது வந்து அயர்ன் இருக்குது. ஏன்னா அந்த டைம்லையும் ப்ளீடிங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கொடுப்பாங்க. பட் யாருக்கெல்லாம் ஹீமோக்ளோபின் 10 குறைவு இருக்கோ டெஃபினட்டாக அவங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். இது மெயின்டெனன்ஸ்க்கு தான் ஹெல்ப் ஆகும். இப்போ கருவேப்பிலை குழம்பு இது எப்படி பண்ணுவாங்க? கருவேப்பிலை, புளி, அப்புறம் இதுலேயே வந்து வறுத்து வச்சு தனியா, மிளகா, கடலைப்பருப்பு அண்ட் சிறிய அளவு உளுத்தம் பருப்பு போட்டு இதை நல்லா அரைச்சி இதை வந்து அப்படியே கடுகு தாளித்து ஒரு காரக்குழம்பு மாதிரி பண்ணுவாங்க. இது கூட வச்சு ஒரு 2-3 days வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தொக்குன்னு எங்கே பாரு விற்கிறாங்க. பட் நம்ம இதை வீட்டிலேயே பண்ணால் நம்மளுக்கு தெரியும். நல்ல கருவேப்பிலை போட்டு குவான்டிட்டி ஆஃப் கருவேப்பிலையை ஜாஸ்தியாக போட்டு நம்ம ஹெல்த்தியாக பண்ணி அதை வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 1 week கூட இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. அண்ட் இது நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலில் வைக்காத, இது வந்து கிளாஸ் பாட்டில் இல்லை இந்த பீங்கான்னு சொல்கிறோம் செரமிக் இதில் தான் வைக்கணும். ஏன்னா புளிப்பும் இருக்குது, அதில் பல விஷயம் இருக்குது, காரமும் இருக்குது. அது அந்த மாதிரி கண்டெய்னரில் வச்சுக்கிறது நல்லது. கருவேப்பிலை பொடி பண்ணலாம், குழம்பு பண்ணலாம், சட்னி பண்ணலாம். இது எல்லாருக்குமே தெரியும். ரெகுலர் கருவேப்பிலை மட்டுமே சட்னி பண்ணலாம், இல்லை நம்ம வந்து இந்த கொத்தமல்லியோடு சேர்ந்து பண்ணலாம்,
இல்ல தேங்காய் சட்னி பண்றது, அதுல கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அந்த மாரி கூட பண்ணலாம். அது லைட்டா கிரீன் ஆகும். பட் அது ஹெல்த்தி தான். யாருக்கு பிடிக்குமோ அந்த மாரி கூட செய்யலாம். ஏன்னா இதெல்லாம் ரெகுலரா நம்ம வீட்ல செய்றது. இதுல அரைச்சு போட்டுட்டோம்னா, அந்த கருவேப்பிலை அப்படியே நம்மளுக்கு சேரும். ஸோ இந்த மாரி நம்ம கருவேப்பிலை வந்து எதுக்கு குடுக்கலாம்? விட்டமின் ஏ சத்துக்கு, ஐ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஹேர் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாரி பிரிவென்ஷன் ஆஃப் ஹார்ட் டிசீஸ்க்கு நல்லது. நெறைய சாப்பிட்டோம்னா, இப்போ பொடியே நெறையா, இல்ல சட்னி நெறையா, இல்ல குழம்பு நெறையா சாப்பிட்டா, அப்பதான் மலச்சிக்கலுக்கு ஹெல்ப் ஆகுமே வழிய தவிர்க்கிறதுக்கு, ரொம்ப கொஞ்சமா சாப்பிட்டா அது போராது. ஏன்னா குவான்டிட்டி நெறையா வேணும். ரெகுலர் உணவுல நீங்க கொஞ்சம் தாளிச்சா கூட, நீங்க வந்து கொஞ்சம் பவுடரா வச்சு ஆட் பண்ணிட்டீங்கன்னா, ரெகுலர் உணவுல அந்த கருவேப்பிலை சேரும். இல்லைன்னா அத தாளிக்கிறத எடுத்து வச்சுட்டாங்கன்னா, அந்த அளவு அதுல நியூட்ரியன்ட்ஸ் நம்ம உணவுல இறங்காது. இப்ப கருவேப்பிலை பொடி சாதம் கூட பண்ணுவாங்க. அது கூட பண்ணி சாப்பிடலாம். இதுல என்ன பெனிஃபிட்ஸ்னா, அயர்ன், விட்டமின் ஏ, விட்டமின் சி, சிறிய அளவு புரோட்டீன், நார் சத்து அண்ட் இந்த விட்டமின் ஏ சத்து இருக்கிறதுனால பல விதமா நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும். ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து விட்டமின் சி இருக்கிறதுனால பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கு. இப்ப கருவேப்பிலையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி பார்த்தோம். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.